இப்பெல்லாம் ஸ்பாஞ்ச் விற்கிறாங்க, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. கையிலலாம் சிறங்குலாம் வரக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் அங்கே பந்து விளாடுறோம், வெளியில் போகிறோம், தூசிங்களாக இருக்கும், கிருமிகளாக இருக்கும். இது அப்படியே நம்ம ஒழுங்காக சவுக்காரம் போட்டு குளிப்பாட்டாமல் குளிக்காமல் அப்படியே பறக்கிறனாலையும் உடம்புலாம் அரிச்சிக்கிட்டோம், புண்ணு சிறங்குலாம் வந்துடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா சவுக்காரம் போட்டு குளிக்கணும், உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய கண்ணு குடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் சுத்தமான நீர் இருக்கா இல்லையா, அந்த கண்ணை அப்படியே திறந்து அந்த கண்ணை வந்து அதில் அப்படியே நிலைய அப்படியே ஊற வைக்கணும். ரெண்டா அது அப்படியே கண்ணை அப்படியே தண்ணியில் அப்படியே குளிர்ச்சியான தண்ணியில், சுடு தண்ணி இல்லை, குளிர்ச்சியான தண்ணியில், ஃப்ரெஷ்ஷான வாட்டரில், உங்கள் வீட்டில் மினரல் வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்க, கையில் எடுத்துக்கிட்டு சுத்தம் கையை முதல் சோப்பு கழிக்கிங்க. சுத்தமான தண்ணியில் இந்த கண்ணை இந்த கண்ணை அப்படியே நல்லா அப்படியே ஊற வைங்க. அதே மாதிரி இங்கே யாருக்கு தலை ரொம்ப சூடு வருதோ, ரொம்ப டென்ஷனாக இருக்கோ, இந்த மாதிரி ஒரு குளிர்ந்த நீரில் கண்ணை நீங்கள் அப்படியே லேசாக நிலைய வச்சிங்கன்னா அப்படியே நம்முடைய சூடு கழிஞ்சிடும். நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்ணுக்கு வந்து எப்போதும் கிருமிகள் வந்து வராது. கண்ணுக்கு அந்த கண் கட்டி, சில பேர் இந்த கண் கட்டி வரும் பார்த்துருக்கீங்களா, ஆயிடுச்சுருவாங்க, அது நமக்கு வராது. அப்போ கண்ணை பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து அந்த கண் வியாதி மற்றவங்களுக்கும் விட்டோம். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ படிக்கிறதுக்கு நமக்கு கண் நம்ம ரொம்ப நல்லா தெரியும், பார்வை நல்லா தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உடம்பு ஆரோக்கியம் இஷ்டமா, மறுக்கிற சாப்பிட்டோமா, வேலை செய்யணும். ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தேக பயிற்சி. யார் யார் அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளேஸில் இருக்கீங்க, அம்மாலாம் வெளியில் போக சொல்ல மாட்டாங்க, வெளியில் விட மாட்டாங்க, தம்பி அங்கே போகாதான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க லிஃப்ட் எடுக்காதீங்க. என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு 2 தடவை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் படியில் ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி இறங்கி வேர்க்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சா போதும். நல்லா வேர்க்கிற மாதிரி. ஐயோ அந்த குரு சொன்ன மாதிரி வேர்த்திருச்சு ஓகே அப்படின்னு கிடையாது, நல்லா வேர்க்கணும். வேர்வை வந்துட்ட போது அப்படியே வேர்வை வந்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உடம்புல உள்ள தசைகள்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உள் உறுப்புகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நமக்கு எப்போதுமே வந்து நம்முடைய நரம்பு மண்டலம்லாம் ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கும். நமக்கு அந்த வயிறு கோளாறு, இந்த மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி உள்ளுக்கு நம்முடைய உறுப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். வியாதிகள் வராது, சோம்பெல்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போதுமே ஒன்று சொன்னால் 2 செய்யலாம். அப்படிதானே எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா இல்லையா, சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்பா எப்போதும் சோம்பேறியாக இருக்கிற சோம்பேறி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அந்த பெண்களாக இருக்கிறோம் சரி, ஆண்களாக இருக்கும் சரி, இந்த வயசுல உடல் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்டு உடம்பை பெருத்துட்டு போகக்கூடாது, அறிவை பெருக்க வைக்கணும். ஏயா உடம்பு முக்கியமா அறிவு முக்கியமா? ஆமா. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, உடம்பை கவனிக்கிறது கிடையாது. அதனால ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு என்ன செய்வாங்க, ரொம்ப அப்படியே மூலையில் உட்காந்துக்குவாங்க. நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு யாரும் எனக்கு கூப்பிட மாட்டாங்க, ஐ எம் வெரி ஃபேட்லாம், அது மாதிரி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உடம்பு நம்ம ஸ்லீமாக வச்சிருக்கணும். அது குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க, பெண்கள்லாம் ரொம்ப உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆண்களை விட பெண்களுக்கு உடம்பு அழகு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை அதில் தான் இருக்கு. தேவையில்லாமல் இந்த நிறைய சாப்பிட்டு அப்புறம் உடம்பை குறைக்க முடியாதுங்க. நிறைய காசு பணம் செலவு பண்ணாலும் உடம்பு குறைக்க முடியாது. அப்போ ரொம்ப முக்கியம் தேக பயிற்சி. தேக பயிற்சிக்கு நம்ம இந்த மாதிரி அவங்க ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க மேலே ஏறி இறங்கலாம். மழை வந்தால் கூட இங்கே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சமயத்தில் நீங்கள் தாமரில் போனாலும் சில பையன்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளுக்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பயிற்சிகள் செய்யலாம், யோகா ஆசனங்கள் செய்யலாம். யோகா பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் செய்யலாம். இப்போ ஆதீஸ்வரன் கோயிலில் கூட ஞாயிற்றுக்கிழமை யோகா சொல்லி கொடுக்குறாங்க, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி இந்த பந்து விளாடுறது, பேட் விளாடுறது, நெட் பாலு எல்லாம் ஏதாவது ஒரு கேம்ஸில் நம்ம வந்து ஒரு கேமில் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட பெண் அப்பா வாங்கப்பா பெண் விளாட்லான்னு சொல்லிட்டு வீட்டு வெளியில் விளையாட அப்பா ரொம்ப சந்தோஷப்பா. ஐயோ என் மக பாரு, எனக்கு கிட்ட விளையாட ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாருமா. அக்கா வீட்டில் இல்லை, இதனால் வீட்டில் வந்து ஒற்றுமை ஏற்படும். அப்பா அம்மா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒத்துமையாக இருக்கும். அம்மா கூப்பிட்டு விளாடலாம், தங்கச்சி கூப்பிட்டு விளாடலாம், தம்பி அக்கா அண்ணன், இந்த மாதிரி நம்ம உறவுகளை வந்து நம்ம மேம்படுத்தலாம். சரி நம்ம எழுதாயா இல்லையா? குடும்பத்தில் சந்தோஷம் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் பத்தாது, எல்லாத்துக்கும் ஒத்துமையாக சந்தோஷமா இருக்கணும்.
சமயத்துல இந்த மாதிரி நம்முடைய அந்த ஆரோக்கியம், அந்த உடம்பு ஆரோக்கியத்தினால நீங்க படுத்த படிக்க இருந்தா அப்பா சந்தோஷமா இருப்பாரா? சொல்லியா? ஸ்கூல்ல ஒழுங்கா போக முடியல, வீட்டு வேலை ஒழுங்கா செய்ய முடியல, கேட்டா நம்ம சீக்கா இருக்கிறோம், என்னன்னா பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிட்னி பாதிக்குது, உங்களுக்கு கண் பார்வை போயிடுது, ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து ஈரல் போயிடுது, கேன்சர் வந்துடுது, இப்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பெரிய பெரிய சீக்கெல்லாம் வந்துடுது. இதனால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை. அப்பா நம்ம சம்பாதிக்கிற காசு பூரா இந்த மாதிரி மருத்துவத்துக்கு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த்தை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும், நல்லா வச்சிருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு பாரமா நம்ம இருக்கக்கூடாது உலகத்துல. முடியுமா? புரியுதா? ரொம்ப கஷ்டமா, ரொம்ப போரிங்கா இருக்கா? முடியுமாய்யா? சரி, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா உடம்புக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன செய்யலாம்? மனசு. உடம்பு நம்ம சந்தோஷமா இருக்கா? உடம்பு நம்ம சுறுசுறுப்பா இருக்க, உற்சாகமா இருக்கா? இப்ப மனசு என்ன செய்யலாம்? தேவையில்லாத குழப்பத்தில் இருக்கா? இப்ப நம்ம எல்லாம் ஒருநிலைப்படுத்தி, அதை ஒருமுகப்படுத்தி, அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? சாந்தப்படுத்தணும். உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பயிற்சி செய்யணும். மனசு வந்து சாந்தமா வச்சுக்கிறது, ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு, எப்போதுமே பொறுமையா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? மனசை வந்து ஆறப்படணும். அலைப்பாய மனதை நாம் ஒருங்க செய்யணும், ஒருமுகப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கு பயிற்சி, தியானம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா நமக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, வீட்டுல எக்கச்சக்கமா யாராவது அந்த அன்பு இல்லத்துன்னு வந்திருக்காங்க? கை தூக்குங்க. சரி, ஐயா அந்த ஸ்கூல்ல அந்த அன்பு இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆசையா இருக்கா? இல்ல. ஏன் அன்பு இல்லத்துல இருக்கா தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் கை கீழே போடுங்க. அதோட பிரச்சனை கிடையாது. அப்பா அம்மா வந்து கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கும் பொழுது பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியா? இது இவங்க தப்பா, நம்ம தப்பா? ஏன் அப்ப தெரிஞ்சோ தெரியாமையோ அப்பா அம்மா வந்து கருத்து வேறுபாடு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல ஏற்படலாம். உண்மையா இல்லையா? ரொம்ப குடும்பத்தில் பாத்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா பிள்ளைங்களாலதான் சண்டை வருது. அப்படிதானே? வீட்டுல நம்ம வீட்டுல வந்து ஏடிஎம் மீட்டிங்லாம் இருக்கா? பொம்பளை பிள்ளைங்களாம் அப்பா ஜாகம் எடுத்துக்குவாரு, அப்பா ரொம்ப மஞ்சா பண்ணுவாரு, ஆம்பளை பிள்ளைங்களாம் அம்மா மஞ்சா பண்ணுவாங்க. இருக்கா அது மாதிரி? பாத்தீங்களா? எல்லா வீட்லயும் அதே மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப சாயா அப்படின்னு கேர்ள்ஸ் சொல்லுவீங்க. பாய்ஸுங்கெல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப சாயா. பாத்தீங்களா? இதனாலே அப்பா அம்மா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்ன நடக்குன்னா சமயத்துல பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பிரியக்கூடிய நிலையில இருக்கும்போது நம்ம தான் பாலமா இருக்கணும். நீங்க தான் பாலமா இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்த்து நிக்கணும். நீங்களே பிரிச்சு கூடாது. அப்பா இந்த அம்மா சைட்லப்பா, வேற அம்மா கூப்பிடுவாப்பா. இந்த அப்பா அந்த அம்மா எப்படி ஏசிட்டே இருக்காங்க, எனக்கு இந்த அம்மா பிடிக்கலப்பா. அம்மா இப்ப கத்திட்டு இருக்காங்க, சண்டை போட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? எனக்கு வேற அம்மா கொடுங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லும் போதே அப்பா வந்து வேற திட்டம் போட்டுருவாரு. ஆஹா அப்பா அம்மா மாத்தணும் சொல்லிட்டு அப்பா வேற அம்மா ஏற்பாடு பண்ணுவாரு. தேவையானதெல்லாம் இது ரொம்ப பிரச்சனை இருக்கு. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. அப்ப முடிஞ்ச வரைக்கும் என்ன இப்ப சூழ்நிலையில முக்கியமான என்ன பிரச்சனைனா, குறிப்பா இந்த நாட்டுல இன்றைக்கு சூழ்நிலையில இந்தியர்கள் நமக்கு வந்து பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனைக்காக நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியல. பெற்றோர்களால கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியல. வருமானம் பத்தல. வேலை செய்யற இடத்துல வந்து ரொம்ப இந்தியர்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அரசாங்கத்துல நமக்கு உதவி கிடையாது, நம்ம சமுதாயத்திலயும் உதவி கிடையாது, அண்ணன் தம்பி உற்சாக உணர்வு கிடையாது, உதவி கிடையாது. அப்ப அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க, ரொம்ப கடுமையா வேலை செய்றாங்க. ஆனா வீட்டுல வரும்போது நிம்மதி இல்லை. ஏன்னா வீட்டுல வந்து பார்க்கும் பொழுது பிள்ளைங்களாம் ஒழுங்கா படிக்கல, எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்குங்க, பேச்சை ஒழுங்கா கேட்க மாட்டேது. அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த கோவத்தை என்ன செய்வாருன்னா அம்மாட்ட கேட்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்களா இருக்கிறவங்க நீங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பாலமா, அப்பா அம்மாவுடைய உறவுக்கு நாம் பாலமா இருந்து அதை சேர்த்து வைக்கணும். அது மாதிரி பிரிய கட்டத்தில் இருந்தாலும் நம்ம தான் நம்முடைய அன்பால அப்பா அம்மா கிட்ட சேர்த்துக்கலாமா? ஐயா அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நம்ம தனித்து எப்படி வாழ்றது சொல்லுங்க? நம்ம பாட்டி வீட்லயோ அண்ணன் வீட்லயோ மாமா வீட்டுல இருக்க முடியுமா? முடியாது. அதனால அப்பா அம்மா சண்டை போட்டா கூட நேரடியாக அப்பா அம்மா சண்டை போடாதீங்க, அப்பா அம்மா அம்மா அப்பா எசாதீங்கம்மா, அப்பா நல்லவருமா. அந்த மாதிரி நம்ம தான் குடும்பத்துல அன்பா இருந்து எல்லாத்தையும் அணைச்சிக்கணும். முடியுமா? நீங்க நினைச்சா அவசியம் முடிக்க முடியாது. ஏன்னா எதிர்காலத்துல நம்முடைய குடும்பமோ உங்களுடைய குடும்பத்திலே அது நடக்கலாம், வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கோபத்துல எதையோ செய்யறதுக்கு எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும்
குழந்தையா இருக்கிறவங்க நீங்க தான் இதெல்லாம் அனுசரிச்சு இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், பிரிச்சு கூடாது. அதனால என்ன செய்யணும், வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கூடாது. அப்பா கூட அன்பா இருக்கணும், அண்ணன் கூட அன்பா இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டே இருக்கணும். முடியுமா ஐயா? சொல்லுங்கய்யா. அப்பா அம்மா சண்டை போட சந்தோஷமா இருக்குமா? அம்மா ஒரு வீட்டுல, அப்பா ஒரு வீட்டுல, நீங்க ஒரு வீட்டுல. ஏன்னா எல்லா வீடும் நடக்குது அந்த மாதிரி. நம்ம அந்த மாதிரி நம்ம வீடு நடக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாது. நம்மள மறுபடியும் அன்பு இல்லத்துக்கு போகக்கூடாது. அங்க யாரும் பேர் அன்பு இல்லை, ஆனா அங்க எல்லாம் அப்பா அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் அப்பா அம்மா கூட இருக்கிறது ரொம்ப ஆசை. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில தாயை சிறந்த கோயிலும் கிடையாது, தந்தை சொல்மிக்க மந்திரமும் கிடையாது. நமக்கு வந்து பக்கத்து இருக்காரங்க யாரும் அவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, அப்பா தான் அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளைங்கள்லாம் தன்ன மாதிரி. ஏன்னா அப்பா உங்க பேர் பிள்ளை அப்பா தான் இருக்காரு. எப்போ நினைச்சீங்க இன்னைக்கு உங்க அப்பா வெளியில இருக்காருன்னு? இல்ல, அவங்க கூடயே இருக்காரு. உங்க பேர் இனிஷியல் என்னது? உங்க அப்பா கூட இருக்காரு. இனி அண்ணா அண்ணா போ கூடயே உங்க அப்பா இருக்காரு. உங்க மைக்கார்ட்ல இருக்காரு, உங்க பேர்ல இருக்காரு, உங்களோட ஜீன்ஸ்ல இருக்காரு. நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களையும் அப்பாவோட அம்மாவோட உறவு இருந்துகிட்டே இருக்குது. இதை மட்டும் எந்த சூழ்நிலையும் மறக்கவே கூடாது. அதனால என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா பேசணும். சரிங்களா? இது முக்கியமான ஒரு நிலை. அப்ப வீட்டுல வந்து நம்ம அன்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வீட்டுல வந்து அன்பா இருக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வீட்டுல என்ன செய்யணும்? சாமி கும்பிடணும், பூஜைகள் செய்யணும். குழந்தைய தெய்வம் சொன்னா இல்லையா, அப்பா அம்மா கும்பிடுறதை விட பிள்ளைங்க சாமி கும்பிடும் பொழுது, தெய்வத்தை வணங்கும் பொழுது அதுக்கு பவரே வேற. என்ன கள்ள கபடமில்லாத மனசு உங்களுக்குலாம். நீங்க வணங்கும் போது என் குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி, எங்க குடும்பத்தை பார்த்துட்டு அப்படின்னு அந்த தெய்வம் அப்படியே உங்க வீட்டுல நேரம். அதுக்கு காலையில் என்ன செய்யணும்? குளிச்சு நல்லா குளிச்சுட்டு, தலையில குளிச்சுட்டு சாமி கையெழுத்து கும்பிட்டு அந்த திருநீரை வைக்கணும். இந்துக்களா இருக்கிறவங்க மற்ற மதத்திலும் ஆண்டவனை வணங்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது இந்த ஆண்டவன் தான், அந்த தெய்வத்தோட நிலை தான். இப்ப எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, வெளியில போனீங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான். அந்த அந்த எழுத்தாப்புல ஸ்கூல் இருக்கா இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல இருந்து போன பையன்லாம் பீர் அடிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்கூல்ல வர பிள்ளைங்க போன பையங்க, அந்த ஸ்கூல் பாருங்க, இன்னைக்கு நீங்க ஃபார்ம் 3 யூபிஎஸ்ஆர் முடிச்சிட்டீங்க, போன வருஷம் பிள்ளைங்கலாம் அந்த இடத்துல வந்து பையங்கள்லாம் வந்து என்ன செய்றாங்கன்னா பீர் அடிக்கிறாங்க.